எல்லாருக்கும் வணக்கங்க. இது அர்ஜுன் கார்டன். இங்க பாருங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி காய் எல்லா செடியும் 2-3 தாங்க காய்க்கும். இந்த வாட்டி பாருங்க, இது வந்து ஒரே தொட்டியில 4-5 விதை இருக்குன்னு சொல்லி எடுத்து நட்டு வச்சோம் பாத்தீங்களா. அதுல பாருங்க இந்த வாட்டி எவ்வளவு காய் போட்டிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஃபுல்லா காய் தாங்க. இங்க பாருங்க, எல்லா இடத்துலயும் இருக்குங்க. ஒரு 10 காயாவது இதுல இருக்கும். ஃபுல்லா இங்க பின்னாடி எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு காய் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒரு 10 காயாச்சும் இருக்கோங்க பாருங்க. இது அடியில பாருங்க. ஆனா என்ன, இந்த கத்திரிக்காயில வந்து ஒரு சில இடத்துல வந்து முள்ளு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தொட்டியில வச்சிருந்தேன். இது கூட ஒரு 4-5 நட்டு வச்சேன்னு சொல்லி இந்த பாத்தீங்களா. அது பாருங்க, இங்க எல்லாம் இருக்கு. இது மேல பாரு, இங்க பாரு மேல. இது பின்னாடி எல்லாம் இருக்கு. ஒரு தொட்டியிலே இந்த ஒரு இதுல வந்து ஒரு 10 காய் இருக்கும். இதுல பாருங்க 2-3 அப்படியே சேர்த்து மொத்தமா காய் போடுது இந்த தொட்டி. இதுல இருந்துதான் அந்த செடியை எடுத்து நட்டு வச்சேன். இதுலதான் தானா முளைச்சிருந்தது. நான் காய்கறி கழுவி போட்டதுல இருந்ததா அது என்னன்னு தெரியல. இதுலயும் இப்ப இந்த கடைசிதான் இந்த தொட்டியில அணில் கடிச்சிருந்ததுன்னு சொன்ன பாத்தீங்களா. அது அப்படி தடுமாறி இப்படி வந்து இப்ப காய் கொடுத்துருக்கு. இங்க பாருங்க, இந்த அவரையில இவ்வளவு பூ இருக்கா, அதுல எவ்வளவு காய் இருக்கு பாருங்களேன். அப்படியே வரிசையா இங்க பாருங்க, பாருங்க காய் பாருங்க, எவ்வளவு காய் பிடிச்சிருக்கு பாருங்க. இந்த வாட்டி பூத்த பூக்கள் வந்து காத்துலதான் உதிர்ந்ததை தவிர காய் பிடிக்காம உதிரவே இல்லைங்க. சரியான காய்ங்க. நான் அந்த சைட்ல இருக்க ஒரு தொட்டிலையும் அப்படிதான் இருக்கு, காய் பிடிச்சிருக்கு. இயற்கையா ஒரு 3 காய் காய்ச்சிருந்ததுங்க. பெரிய பெரிய காய் சொன்ன பாருங்க. இதை பாருங்க, இதெல்லாம் அவங்க கடிச்சு சாப்பிட்டதுதான். எவ்வளவு பெருசு பாருங்க. இது அப்படியே சுத்தமா சாப்பிட்டு போயிடுச்சுங்க இந்த காயை. இது அதுக்கப்புறம் காய்க்க நாள் ஆகும்னு சொல்லி நினைச்சிருந்தேன். இப்போ திரும்பியில ஒரு 3 காய் போட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் அது சாப்பிட்டு போனதுதான். திரும்ப இது இங்கெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. இதுல ஒரு 4 காய் இருக்கு. வளர்க்க ரொம்ப ஆசைங்க. ஆனா இந்த செடியை வந்து அணில் சாப்பிடுறது, எலி சாப்பிடுறது தாங்க இதுவா இருக்கு. இப்ப காமிச்சிருக்கேன், இந்த பொங்கலுக்கு இந்த காய் தான் எடுக்கணும்னு. இது 10 நாளைக்குள்ள நமக்கு வந்து ஒரு 8-9 நாளைக்குள்ளதான் இருக்கு பொங்கல். அதுக்காட்டி என்னென்ன வேலை பண்ணுவாங்களோ, காய் எடுத்துருவாங்களோ, இருக்குமா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, இதெல்லாம் அவங்க கடிச்சிட்டு போனதுதான் பாருங்க. இது வேற தொட்டிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்த பழைய கத்திரி தான். இங்க பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. இது நல்லா இருக்கும், அங்க அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும் அந்த கத்திரிக்காய் சமையல் பண்ணா. இங்க ஒண்ணு போட்டிருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, ஒரு 2-3 இடத்துல இருக்குங்க உள்ள காய். தொலைவுல நின்று பார்த்தா தான் இங்க ஒண்ணு இருக்கு, இஞ்சி போட்டிருக்கு. இந்த காய் அப்படிதாங்க 3-4 காய் இருக்கு. இங்க பாருங்க, இப்போ இந்த கலையில எவ்வளவு காய் பாருங்க. பாருங்க பாருங்க, இந்த வாட்டி நல்ல அவரைக்காய்ங்க நிறைய. இது சும்மா விதை நான் சேமிச்சு வச்சிருந்து போட்டதுதான், வீட்டுல வச்சிருந்து போன வருஷத்துல உள்ளது போட்டதுதான். இதுல பாருங்க எவ்வளவு பூ இருக்கு பாருங்க. அதான் காய் பிடிக்குதுங்க பாருங்க. இன்னைக்கு காலையில காய்கறி கழிவெல்லாம் வச்சுட்டேன். கீழே ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இதை பாருங்க, அஸ்வினி பூச்சி இந்த பூல இப்பதான் விழுது. இந்த பூ வந்த உடனே அந்த பூச்சி எப்படி இருக்கு பாருங்களேன் உள்ள. இந்த நெருக்கத்துல பாருங்க, பூ அடர்த்தியா பூத்தா பாருங்க. என் கையில பூது பாருங்க. இது என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு ஷாம்பும் இந்த வேப்பெண்ணையும் வாங்கி தொளிக்கணுங்க. இதுல பாருங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தொட்டியில காயே வராம இருந்துச்சுங்க. இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் இங்க பாருங்க, போட்டிருக்கு பாருங்க.
அங்க ஒன்று போட்டிருக்கு, இந்த இங்க ஒண்ணு, இங்க பூ வந்திருக்கு இப்பதான். பாருங்க, சரி எங்க மாடி தோட்டத்துல என்ன நான் காமிச்சிருக்கேன்னா, ஒரே செடி கத்திரிக்காய் தொட்டி வந்து 4 இதுல வச்சிருக்கேன் ஒரே காயா. இன்னொரு தொட்டியில வந்து ப்ளூவும் ஒயிட்டும் வந்த மாதிரி அது வச்சிருக்கேன். இன்னொன்னு அதே தான், ப்ளூ தான். இது ஒரே காயா இருக்குது. 4 தொட்டியில வந்து 3 தொட்டியில நல்ல காய் பிடிச்சிருக்குங்க கத்திரிக்காய். மீதி வந்து அவரைக்காய் செடி காமிச்சிருக்கேன், அவரை பூவோட காய்ச்சிருக்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டில் அவரைக்காய் அப்படி காய்ச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம், ஹாய்.